என் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மேலே உள்ள புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா நமது தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனோட புகைப்படத்தை ஒரு சிங்கள இன வெறியன் எரிச்சிருக்கான். அப்போனா நீங்கள் பார்த்துக்கங்க அவனுக்குள்ளே எத்தனை மடங்கு இன்னும் பயம் இருக்குன்னு. ஒரு புகைப்படத்தை கண்டு அச்சப்படுறான். இது பெருமைக்கு சொல்லலை, இது தமிழனோட வீரம் எப்பயுமே நமக்கு தெரியும். ஆனால் அதை விட இங்கே முக்கியமானது ஒன்று இருக்குது. இதையா நம்ம முதலமைச்சர் எதிர்த்து கேள்வி கேட்கலை, ஒரு கருத்து கூட பதிவு போடலை. ஏன் கேட்கலை? அப்போனா இவர் தமிழரோட வரலாறு இவருக்கு தெரியலை. இவருக்கு ஒன்று தமிழரோட வரலாறு தெரியாதவராக இருக்கணும், இல்லைனா சிங்கள இனவெறியர்களுக்கு ஆதரவாளராக இருக்கணும். இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றா மட்டும்தான் இருக்க முடியும். இன்றைக்கி யாரையோ தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் உண்மையான தமிழினத்தின் தலைவர் நம்ம தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் மட்டுமே. இன்றைக்கி வடகொரிய நாட்டில் தெரியாமல் ஒரு வீடு தீப்பற்றுனா கூட அந்த வீட்டில் உள்ளவங்களை காப்பாற்றுறமோ இல்லையோ அந்த நாட்டின் தலைவர்களோட புகைப்படத்தை வெளியே எடுத்துடணும், இல்லைனா சிறை, இல்லைனா அபராதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதிகாரப்பூர்வமாக என்னான்னு தெரில. எல்லா ஒரு யூடியூப் சேனல்லையும் இந்த இதை சொல்கிறாங்க. இது ஒரு 50% உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா அந்த நாடு ஒரு கடுமையாக சட்டத்திட்டங்கள் உள்ள நாடு. அவங்க சட்டங்கள்லாம் யாருக்கும் தெரியாது, வெளியே சொல்லவும் மாட்டாங்க. அப்போ பார்த்துக்கங்க, நம்ம தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனோட புகைப்படத்தை எரிச்சிருக்காரு. இதை எதிர்த்து எந்த கேள்வியும் நமது முதலமைச்சர் விஜய் அவர்கள் எந்த ஒரு கருத்தும் பதிவு பண்ணலை. அப்போ நீங்கள் இந்த ரெண்டு மட்டும்தான் உண்மை. ஒன்று தமிழரோட வரலாறே தெரியாதவராக இருக்கணும், இல்லைனா சிங்கள இனவெறியர்களுக்கு ஆதரவாளராக இருக்கணும். இதுக்காகத்தான் நமது தமிழ் தேசியம் வெல்லணும். இதெல்லாம் எதிர்க்கிறதுக்காகத்தான் நமது தமிழ் தேசியம் வெல்லணும். தமிழர் இன விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி நிற்கிது. இதெல்லாம் நாம் தமிழர் கட்சி வென்றால் மட்டுமே மாற்ற முடியும். அதனால் இனிவரும் தேர்தலாவது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம். நன்றி.